எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பற்றி பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போட் நெக் ப்ளவுஸு 1 இன்ச் கீழே ஐ ஓப்பன் வச்சு ப்ளவுஸோட கான்ட்ராஸ்ட்டு மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோங்க. அது எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ அதுக்காக ஐயோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் எடுத்திருக்கேங்க. அதோட வித்து பார்த்தீங்கன்னா, நான் 5 இன்ச் எடுத்திருக்கேங்க. இப்போது அந்த அளவை வச்சு நம்ம ஒரு கேன்வாஸ் பேப்பரில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அதுலேயே வந்து உள்ளே ஒரு 1/2 இன்ச் வச்சு அதே அளவில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம ஒரு லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துட்டு, அந்த லைனிங் ஃபேப்ரிக் அயர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் ஷீட்லேயே வந்து எட்ஜஸில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம இந்த எட்ஜஸில் ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஒரு கைடு அளவுக்கு விட்டுருக்கேன். கைடு அளவுக்கே போதும். பிகினர்ஸாக இருந்தால் ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதில் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டிங்கன்னா தான் டேர்னிங்ஸ் கரெக்டாக வரும். அதுக்காக குட்டி குட்டி நாச்சஸ் போட்டு நீங்கள் வந்து அதை மடித்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ அதை மடித்து ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோட மெயின் ஃபேப்ரிக்கில் ரைட் சைடு எடுத்துக்கிறோங்க. இப்போது அதோட ரைட் சைடு எடுத்து இந்த லைனிங்கோட பேக் சைடு மீட் ஆகிற மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபுல் ப்ளவுஸோட மார்க்கிங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து கட்டிங்ஸுக்காக, அப்புறம் 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக கொடுத்துருக்கோங்க. போட் நெக்கோட ஹைட் 1.5 இன்ச்சும் வித்து வந்து 3.5 இன்ச்சும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் இதே வந்து வந்து போட் நெக் ஒட்டி நீங்கள் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறனாலும் பண்ணலாம். நான் இந்த மாடல் ப்ளவுஸில் 1 இன்ச்சு கீழே கொடுத்து நான் ஓப்பன் கொடுத்துருக்கேன். அதுக்காக வந்து நம்ம இந்த மெயின் ப்ளவுஸ்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சு இந்த இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோங்க. எதுக்காக 1/2 இன்ச் மட்டும் கொடுக்குறோம்னா, நம்ம ஏற்கனவே வந்து கேன்வாஸ் சீட்டில் ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இப்போ நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு 1/2 இன்ச் விடையில் 1 இன்ச்சாக கரெக்டாக ஆகிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணி அதில் ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுக்கிறேங்க. குட்டி குட்டி நாச்சஸ் போட்டதுக்கப்புறம் அது மேலேயே படிமான தையல் போடலாங்க. ஆனால் அது மேலே படிமான தையல் போடையில் ஒரு சில டைம் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் மாறி மாறி வரும். இப்போ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம அந்த ஸ்டிச் பண்ண ஓப்பனை சுற்றி லைட்டாக நகத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் அது வந்து ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் கரெக்டாக வருங்க. அதுக்காக தான் வந்து ஃபுல் சைடும் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி விடுறோம். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது மேலேயே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம அது மேலேயே ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுதுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதை அப்படியே டேர்ன் பண்ணால் இப்போ நம்ம அதோட ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடுங்க. இப்போ அதுதான் இதோட ஷேப்பு. நம்ம இப்படியே ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுறனாலும் பண்ணலாம். நம்ம இப்படியே இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லை அதுக்கு மேலே நம்ம ஹேங்கிங்ஸ் கொடுக்கலாம். இல்லை ப்ளவுஸ் சாரியோட கான்ட்ராஸ்ட் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணலாங்க. இது நம்மளோட விஷ் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் சாரியோட கான்ட்ராஸ்ட் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுற போகிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் ஷீட்டில் இருக்குதுங்க, அதில் வந்து சின்ன சின்ன எம்மிங்ஸ் கொடுக்கணும். அந்த எம்மிங்ஸ் வெளியே தெரிகிற மாதிரி இருந்தால், நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃப்யூஷன் டேப் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேங்க. இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது அந்த ஃப்யூஷன் டேப் வச்சு தான் அயர்ன் பண்ணிக்கிறதுங்க. எம்மிங்லாம் போடுறதில்ல. இப்போ நான் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நான் சாரியோட கரை பீஸ் எடுத்து ஓப்பனுக்கு கொடுக்குறேன். அதுக்காக தான் வந்து ஒரு பீஸ் எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி அது மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறேன். இப்போ நம்ம அது மேலேயே ஒரு ஸ்டிச்சஸ் போடையில் பார்த்திங்கன்னா
பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எந்த அளவுக்கு மார்க்கிங்கில் கரெக்டாக நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோமோ அந்த ஷேப் கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம இதுலேயே பட்டன்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இதுலேயே போட்லி பட்டன்ஸ் வச்சு ஐ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இப்போ நம்ம இந்த ஷேப் வந்ததுக்கப்புறம், இதில் இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல்லே தான் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறோங்க. இப்போ அந்த மாதிரி மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டன்ஸோட வீடியோஸ் வேணுனாலும் கேளுங்க. நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே லைனிங் குடுத்து அடிச்சு திருப்பிக்கலாங்க. அதே வந்து ஐ ஓப்பனா குடுக்குறாப்புல இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட்டே கட்டிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்ங்க.